வெல்கம் பேக் டு ஜமுனாஸ் குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி வந்து 30 டேஸ்க்கு டிஃபன் காம்போ, 20 டேஸ்க்கு வெரைட்டி ரைஸ் காம்போ லிஸ்ட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிஃபன் காம்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட் டே சோளம் இட்லி, இதுக்கு வந்து கத்திரிக்காய் சட்னி. இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் வணக்கி விட்டு செய்கிறது. இந்த சோளம் இட்லிக்கு கத்திரிக்காய் சட்னி நல்லாயிருக்கும். அடுத்தது பிளெயின் தோசை. தோசை மாவு அரைச்சாலே எப்படியும் ஒரு 3 நாளைக்கு வந்து இருக்கும். அடுத்த நாள் பிளெயின் தோசை மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு கும்பகோணம் கடப்பா. இது வந்து பாசிப்பருப்பு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுறது. அடுத்து செட் தோசை. இதுக்கு வடைக்கறி. அடுத்து வெஜ் உப்மா. இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் போட்டு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து தயிர் பச்சடி மட்டும் போதும். அடுத்து பொங்கல். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை சாம்பார். அடுத்து மில்லட்ஸ் சப்பாத்தி. இதுக்கு வெஜ் குருமா வந்து நல்லாயிருக்கும். அடுத்து இடியாப்பம். இடியாப்பத்திலே கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிறதுனா முடக்கத்தாங்கீரை இடியாப்பம் பண்ணலாம். கீரையை வேக வச்சுட்டு அரைச்ச மாவோடு கலந்து செய்யலாம். இல்லை மஞ்சள் பூசணிக்காவை வேக வச்சுட்டு மாவோடு கலந்து செய்யலாம். இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா நார்மலாக இடியாப்பம் பண்ணிவிட்டு அதை உதுத்துட்டு அது கூட துருவின தேங்காய், வெல்லம் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இல்லையா கொத்தி இடியாப்பம் மாதிரியும் செய்யலாம். அடுத்து ரவா தோசை. இதுக்கு வந்து பூண்டு சட்னி. வெறும் பூண்டு, வரமிளகா, உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு அரைச்சதை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரவா தோசைக்கு இந்த காரமான பூண்டு சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து புட்டு. இதுக்கு கடலைக்கறி. அடுத்து வெஜ் சாண்ட்விச். இதுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து நல்லாயிருக்கும். சாஸ் இல்லைனா கூட விட்டுடுங்க, அப்படியே வெறுமனே கூட சாப்பிட்டுக்கலாம். அடுத்து கார குழி பணியாரம். இதுக்கு தேங்காய் சட்னி. அடுத்து ராகி கஞ்சி. இதுக்கு வந்து வெங்காயம், தயிர், மாங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து மினி இட்லி. இதுக்கு சாம்பார். அடுத்து ஓட்ஸ் பணியாரம். இதுக்கு கார சட்னி வந்து நல்லாயிருக்கும். இந்த ஓட்ஸ் பணியாரத்தில் அரிசி மாவு, பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. நைட்டே வந்து கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு கஞ்சி செஞ்சுக்கலாம். கஞ்சி சாப்பிட பிடிக்கலையா இந்த அரிசியை வச்சு தோசை மாவாக கூட ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் இந்த அரிசியை யூஸ் பண்ணதாக சொல்லப்படுது. ரொம்ப ஹெல்த்தி, எடுத்துக்கோங்க. அடுத்து ஓட்ஸ், பாலக்கீரை, பூரி. இதுக்கு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்ட ஒரு மசாலா. அடுத்து ராகி முருங்கைக்கீரை தோசை. இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி. தோசையாக போட்டால் வேர்க்கடலை சட்னி செஞ்சுக்கோங்க. இல்லையா இது அடை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் தேவையே இல்லை. சுட சுட சாப்பிட்டுட்டே இருப்போம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்து வெஜ் பராத்தா. இதுக்கு பீட்ரூட் தயிர் பச்சடி. பீட்ரூட்டை வந்து துருவி வேக வச்சுட்டு கெட்டி தயிர் கூட உப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்து அவல் தோசை. இதுக்கு புதினா சட்னி. அடுத்து வெஜ் வீட் பாஸ்தா. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஊத்தாப்பம். இதுக்கு மல்லி சட்னி. அடுத்து மினி பொடி இட்லி. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. மினி இட்லி செஞ்சுட்டு கடுகு தாளிச்சிட்டு இட்லி கூட நிறைய பொடியை மேலே தூவிட்டு கொத்தமல்லி தலையை சேர்த்து சாப்பிட்லாம். அடுத்து எக் பிரெட் டோஸ்ட். இதுக்கு க்ரீன் சட்னி. அடுத்து ஆப்பம். நார்மல் ஆப்பம் இல்லை ராகி ஆப்பம் கூட செய்யலாம். இதுக்கு வந்து தேங்காய் பால் நல்லாயிருக்கும். அடுத்து அவல், வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்பளம் போட்டு ஒரு உப்புமா. கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாலாம் தாளிச்சிட்டு அவலை சேர்த்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துடலாம். கடைசியாக அப்பளத்தை பொரித்து மேலே உடச்சி விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அடுத்து பருப்படை. இதுக்கு வந்து அவியல் வந்து நல்லாயிருக்கும். அவியலுக்கு வந்து முருங்கைக்காய், கேரட், கருணக்கிழங்கு, பீன்ஸ், பூசணிக்காய், வாழைக்காய் இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்து கஞ்சி. சோயா கீமா தோசை. இதுக்கு வந்து எம்டி சால்னா வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சோயாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் அதை கிரைண்ட் பண்ணி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு சோயாவையும் சேர்த்துட்டு கீமா ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு முட்டை தோசை போட்டுட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ண கீமாவை அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடணும். இதுக்கு வந்து ஒரு எம்டி சால்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஆனியன் பராத்தா. இதுக்கு தயிர் மட்டுமே போதும். அடுத்து வெஜ் வீட் நூடுல்ஸ். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் காம்போ என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வெரைட்டி ரைஸ் காம்போ பார்க்கலாம். லெமன் ரைஸ். அதுக்கு உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்ட ஒரு வறுவல் இல்லை ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்து தக்காளி சாதம், கருணக்கிழங்கு வறுவல். அடுத்து புளியோதரை, உருளைக்கிழங்கு வறுவல். அடுத்து தயிர் சாதம். இதுக்கு மாங்காய் ஊறுகாய் இல்லைனா கொத்தவரங்காய் வத்தல். அடுத்து புதினா சாதம். அதுக்கு சேப்பங்கிழங்கு வறுவல். இந்த புதினா சாதத்தோட சோயாவை சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து கருவேப்பிலை சாதம். இதுக்கு பாகற்காய் வறுவல் இல்லை பாகற்காய் தொக்கு. அடுத்து பீட்ரூட் சாதம். பீட்ரூட் சாதம் வந்து கொஞ்சம் காரமாக இருக்காது, அதனால் காரமாக ஒரு அவரைக்காய் பொரியல். இதில் வந்து தேங்காய், வறுத்த வேர்க்கடலை எல்லாம் அரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து கொத்தமல்லி சாதம்.
வெறும் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு சேர்த்து அரைச்சிட்டு நல்லெண்ணெய் தாளிச்சிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் வறுவல். கத்திரிக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துடணும். அடுத்து மாங்காய் சாதம். இதுக்கு கிறிஸ்பி வெண்டைக்காய். வெண்டைக்காவை சென்டரில் கட் பண்ணிவிட்டு கடலை மாவில் துவச்சிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது. அடுத்து பூண்டு சாதம். இதுக்கு வாழைக்காய் வறுவல் இல்லை வாழைக்காய் பொடி மாஸ் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து தக்காளி புதினா சாதம். புதினாவை அரைச்சிட்டு செய்யும்போது பிளெயின் தொன்னை பிரியாணி மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து தயிர் வெள்ளரிக்காய் பச்சடியே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தேங்காய் சாதம். இதுக்கு அப்பளமே போதும். அப்பளத்தை பொரிச்சிட்டு சாப்பாட்டு மேலே உடச்சி விட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மஷ்ரூம் ஃப்ரை இல்லை ஒரு மஷ்ரூம் 65 மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்து முருங்கைக்கீரை பொடி சாதம். அதுக்கு கேபேஜ் பக்கோடா. அடுத்து மிளகு சாதம். சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்து இல்லைனா தயிர் பச்சடி சேர்த்துக்கலாம். அடுத்தது கேபேஜ் சாதம். காலிஃப்ளவர் பெப்பர் ட்ரை. அடுத்து கேப்சிகம் சாதம். பேபிகார்ன் செமி ட்ரை. கீரை சாதம். கத்திரிக்காய் பொரியல் இல்லை முருங்கைக்காய் தொக்கு. நெக்ஸ்ட்டு கொள்ளுப்பொடி சாதம், பருப்பு பொடி சாதம். இது ரெண்டுக்குமே நெய் இல்லை நல்லெண்ணெயை விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அப்பளம், மோர் மிளகாய், தக்காளி வத்தல், கோவக்காய் வறுவல் வந்து நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ஜீரா ரைஸ். இதுக்கு வந்து ஒரு எக்கு தொக்கு. நல்லா ஜீரா ரைஸ் வந்து காரம் இருக்காது, அதனால் காரமாக ஒரு முட்டை தொக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த வெரைட்டி ரைஸ் காம்போவில் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.